ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேரட் ஹல்வா. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். கேரட் துருவி வச்சுருக்கேன். நான் ஒரு 3 கேரட் கிட்ட துருவி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும், 250 கிராம்ஸ். அது பன்னீர் வீட்டில் பண்ணது, அதையும் நான் துருவி தான் வச்சுருக்கேன். பன்னீரையும் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நான் சுகர் கூட ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கான நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இது 1 கப்னால் இது 1/2 கப்பு வரும். மில்க்கும் அதே மாதிரி 1/2 கப்பு. இது நல்லா திக்கான மில்க் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கீ, முந்திரி பருப்பும் பாதாமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். க்ரஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரெண்டுமே பிஸ்தா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். கீ வந்து இதுக்கு வந்து இது 1/4 கிலோ அப்படி எடுத்துருக்கோம். நம்ம 250 கிராம் எடுத்துருக்கோம் அப்படின்னா இது 100 கிராம்ஸே எனஃப் தான், போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிச்சாக வேணும்னா இன்னொரு 50 கிராம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்ற ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே சார். நீ சொன்னது நான் ஃபஸ்ட்டு கீயை ஆட் பண்ணிக்கிறேன். கீ மெல்ட் ஆனோன்னா நம்ம ஒன்றா அதில் சேர்க்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ இதில் கேரட் துருவி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா இதில் வதக்கிட்டு இது நல்லா கீழே வதங்கிட்டே இருக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 இது வெந்தோன்னா நம்ம இதில் மில்க் ஆட் பண்ண போகிறோம். இது ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த கேரட் வெந்துருச்சு. இப்போ நான் இதில் மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ மில்க் ஆட் பண்ணியாச்சு. இதில் ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். நான் அது வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம பால் ஊற்றி அது நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதில் நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். பன்னீர் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கோவா இருந்தால் கூட கோவா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நான் கிண்டிக்கிறேன். அதில் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா போட்டு, அடுத்தது cashew நட்டை நான் கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் பசங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. ஒயிட் சுகரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. அதை விட கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்தா நல்லதுன்றதுனால நான் போட்டிருக்கேன். கேரட் நம்ம சும்மா கொடுக்கறத விட இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுத்தா பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம். அது நல்லாவும் இருக்கும். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டிஷ். இது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே.